நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்த்துடலாம். முதல்ல நம்ம மஸ்ஜிதுல் அக்ஸால நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிட்டு நம்ம மற்ற செய்திகள் எல்லாம் பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா மஸ்ஜிதுல் அக்ஸால ஒற்றைப்படை இரவுகளான 27வது ரமலானுடைய தொழுகை நடத்தப்பட்டு இருக்கு. உலகம் எங்குமே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அந்த ஒற்றைப்படை இரவுகளில் 27 ரொம்பவே சிறப்பித்து தொழுவாங்க. அதில் நேற்று முதன்முறையாக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 1,80,000 மக்கள் ஒரே நேரத்தில் அங்கே திரண்டு தொழுதுருக்காங்க. அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய இமேஜ்லாம் பார்த்தா கண்ணு கிட்டின தூரம் வரையும் மக்களாகவே இருக்காங்க. அவ்வளோ மக்கள் ஒரே நேரத்தில் தொழுதுருக்காங்க. தொடர்ச்சியாக ஜும்மாவுடைய நாள் தொழுகையை கூட அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவம் விடாது தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போதும் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய உரிமைக்காக அவர்களையெல்லாம் மீறி தான் போயிட்டுருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது போர் ஆரம்பிக்கிறனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் 2வது தடவை போர் ஆரம்பிக்கும் நல்லா தெரியும். இஸ்ரேல் ராணுவம் போரை நிறுத்தினதுக்கு அப்புறமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அக்ஸாவின் பக்கம் தான் பார்வையை திருப்பினாங்க. அதுலேயும் யாருமே நோம்புக்குலாம் வரவே கூடாது, தராவியாக்கு வரக்கூடாது, 55 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் வரக்கூடாது, 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களை தவிர வேறு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுலாம் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஏஜ் லிமிட் வச்சுட்டாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு 50-55 வயசு தாண்டிட்டாங்கன்னா அவங்க ஒரு போராளியாக இருக்க மாட்டாங்க, அவங்க பொதுமக்களாக இருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே போராளியாக இருப்பாங்க, சண்டை போடக்கூடிய தெம்பு இருப்பாங்க. அப்போ நம்மள்கிட்ட சண்டை போடுவாங்க. இப்படி பார்க்கும்போது ஏஜான பர்சன் கொண்டு போய் விடும்போது என்ன ஆயிருன்னா அவங்க சண்டை போட மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையோடு தான் இஸ்ரேல் ராணுவம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை மீறி யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களெல்லாம் தடியடி நடத்தி அசுத்தமான தண்ணியை மேலே பாய்ச்சி கண்ணீர் புகை குண்டுகளை போட்டு துரத்திட்டு இருந்தாங்க. இருந்தாலும் எதற்கும் பயப்படாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆரம்பத்துலேருந்தே இந்த 30 நாளுக்குமே என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அங்கே நிறைய பேர் போய் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இரவு நேரத்தில் தங்குறது, சஹர் செய்கிறது, இஃப்தாருக்கு தங்குறது, தராவிகை தொழுகிறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் கூட அழைப்பு கொடுத்துருந்தாங்க. வெஸ்ட் பேங்க்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அக்ஸாவை இந்த உரிமையை விட்டு கொடுத்துடாதீங்க. இஸ்ரேல் முழுமூச்சாக அக்ஸாவின் பக்கம் தான் பார்வையை செலுத்தியிருக்கான். எப்படி காசாவை அமெரிக்கா எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இஸ்ரேல்காரனுக்கு இப்போ வெஸ்ட் பேங்க் தேவைப்படுது, அங்கே அக்ஸா தேவைப்படுது. அப்பப்போ பென்குரியன் வேறு என்ன பண்ணுவார்னா, அதாவது இஸ்ரேலுடைய அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர் அந்த ஆள் என்ன பண்ணுவார், போகும்போதெல்லாம் ஒரு கூட்ட மக்களை கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய செட்டிலர்ஸ்லாம் கூட்டிகிட்டு போய் இஸ்ரேலுடைய மத வழிபாடு செஞ்சுட்ருப்பாரு. அது ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை, இந்த ரமலான்லேயே 4-5 தடவை பண்ணிட்டாங்க. அப்புறம் இஸ்லாமியர்கள் தொழுகக்கூடிய இடத்துக்கு போய் அந்த இடத்தெல்லாம் அடித்து நொறுக்கி நிறைய தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி அவங்க மத வழிபாடுகளெல்லாம் செஞ்சுட்டு எதையோ தூக்கி போட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா அத்தனை மக்கள் அங்கே போய் தொழுதுருக்காங்க. அந்த மக்களுடைய ஈமானை பாருங்கள். சும்மாலாம் போய் தொழுக போக முடியாது, போனால் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அங்கே போய் பார்த்தா ஜெயிலில் படாத கொடுமையெல்லாம் படுவாங்க. அந்த கொடுமையெல்லாம் நமக்கு தெரியாமல் ஒன்றும் கிடையாது. எத்தனையோ கொடுமைகளை நம்ம கேட்டிருக்கோம். இந்த தடவை போர் நிறுத்தத்தின் போது வெளியே வந்தப்போ பார்த்தா உடல் முழுவதும் காயங்களாக இருக்குது. என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய விதமான கொடுமைகளை கொடுத்து நரகத்தை விட மோசமான இடமாகத்தான் இஸ்ரேலுடைய ஜெயில் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கு கூட பயப்படாமல் தான் அங்கே தொழுவ போகிறாங்க. ஏன்னா இவங்க ரூல்ஸை போட்டு அதை மீறினா கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி போட்டுருவாங்க. ஆனால் அந்த மக்கள் நீ என்னமோ பண்ணிட்டு போ, நாங்கள் எங்களுடைய அமானிதத்தை விட மாட்டோம், எங்களுக்கு இறைவன் எங்களுடைய இடத்துல இதை கொடுத்துருக்காங்க, அக்ஸாவில் எங்களை அந்த ஊர் மக்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு கடமை இருக்குது, அதனால நாங்கள் அதை விட மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த மக்கள் அத்தனை லட்சம் மக்கள் போய் சேர்ந்துருக்காங்கன்னா எப்படி போய் தொழுதுருப்பாங்க, அந்த இடமே எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு கற்பனைக்கு கூட பார்க்கும்போது நம்மளால் யோசித்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் சவுதியுடைய மக்கா மெதினா இங்கேயும் பார்த்திங்கன்னா அடிக்கடி என்ன ஆகிட்டு இருக்குன்னா பாலஸ்தீனத்துக்காக நம்ம துவா செய்கிறதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்க முடியுது. அதுவும் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருக்கக்கூடிய இமாம் கூட நேற்று என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்ப அழுது துவா செய்யக்கூடிய வீடியோ வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி மஸ்ஜிதுல் ஹரம், மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படிங்கிறது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தீஸில் இருக்கக்கூடிய இமாம் சொல்கிறோம். இதே மஸ்ஜிதுல் ஹரம் அப்படிங்கிறது மக்கா காபத்துல்லான்னு சொல்கிறோம். அங்கேயும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப அழுது துவாலாம் செஞ்சுருந்தாங்க. அது இல்லாமல் நம்ம நேற்றே பார்த்தோம்னா நிறைய பேர் பள்ளிகளெல்லாம் துவா செய்கிறாங்க, பாலஸ்தீனத்துக்காக கேட்டிருந்தாங்க. சுபஹானல்லாஹ். நம்ம நேற்று கூட பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக 27 ஒற்றைப்படை இரவுகளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு துவா போட்டிருந்தோம், பாவ மன்னிப்பு துவான்னு சொல்லிட்டு கேட்டு ஃபஸ்ட்டு நமக்காக எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி கேட்டு கடைசியாக அப்படியே பாலஸ்தீன மக்களுக்காக நம்ம கேட்டிருந்தோம். ரொம்பவே ஒரு கண்ணீர் மல்க ஒரு துவா நிறைய பேர் அதை கேட்டிருந்தாங்க. இன்னும் கூட நீங்கள் பார்க்கலைன்னா அந்த வீடியோடைய லிங்க் கூட நான் கொடுக்குறேன், அதை பாருங்கள். இந்த நோன்பு நாளில் அவர்களுக்காக நம்ம துவா செய்கிறோம்னு சொல்கிறோம், ஆனால் நம்மளால் சேர்த்து கேட்க முடியாட்டினா கூட இந்த மாதிரியான துவாக்களில் பங்கேற்று அவர்களுக்கான துவாவில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். அப்படி பார்க்கும்போது நேற்று அக்ஸாவில் ஒரு சிறப்பான ஒரு சம்பவமாக நடந்திருக்கு. இதெல்லாம் இஸ்ரேலுக்கு ஒரு அடி தான். நீ என்னத்தை எங்களெல்லாம் மிரட்டுறது, நாங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு காசாவில் மட்டும் இல்லை வெஸ்ட் பேங்க்லேயும் நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதை அந்த மக்கள் காமிச்சிருக்காங்க. அப்படியே நம்ம இங்கே
இங்கே முடிச்சு போட்டு எங்கே போகலான்னா ஏமனுக்கு போகலாம். ஏமனில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடுமையான வான் தாக்குதலை அமெரிக்கா செஞ்சுருக்காங்க. இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது. ஆனாலும் இவ்வளோ தாக்குதலை மறுபடியும் செய்வாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் நம்ம எதிர்பார்த்துருக்க முடியாது. ஏன்னா ஒரு பெரிய தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அப்பப்போ 2-3 தாக்குதல் பண்ணுறாங்க, 2 பேர் 3 பேர் இறக்குறாங்க அப்படிங்கக்கூடிய செய்திகள் வந்துட்டு தான் இருக்குது. தொடர்ச்சியாக 9 நாளாகவே ஏமனில் தாக்குதல் நடத்தப்பட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு பெரிய தாக்குதல் பண்ணி ஏமனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. இருந்தாலும் என்னத்தை சாதிச்சாங்கன்னு கேட்டால் ஒன்றும் சாதிக்கல அமெரிக்கா. அங்கே வந்து ஏமன்லேருந்து எங்கேருந்து வான் தாக்குதல் பண்ணுறாங்களோ அந்த இடத்த கூட இன்னும் கண்டுபிடிக்கல. பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்த தான் இவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து சொல்லப்போனால் நம்ம எப்படி அக்ஸாவில் இத்தனை லட்சம் மக்கள் கூடியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி ஏமனில் வாரம் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் கூடி பாலஸ்தீனத்துக்காக வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய குரலை எழுப்புறாங்க. ஏமன் மக்களை போல் ஒரு பாசமான மக்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆதரவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உறுதியாக இருக்கிறாங்க. இத்தனை பேர் இறந்துட்டாங்க, ஆனாலும் யாருமே பாலஸ்தீனத்துக்காக ஹெல்ப் பண்ணாதீங்கன்னுலாம் சொல்ல, செய்யுங்க நம்ம உயிர் கொடுக்குற கூட தயாராக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் சேர்ந்து இறந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சு, இஸ்ரேலும் அமெரிக்காவும் நல்ல டார்கெட் வச்சுட்டாங்க ஏமனை. ஏன்னா வேறு வழியே இல்லைங்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நமக்கு வேறு யாரும் எதிரி இல்லை, லெபனானை கட்டுப்படுத்திட்டோம், சிரியாவை கட்டுப்படுத்திட்டோம், இன்னி ஏமன் தான் நம்மளுடைய குறி. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும், ஈரான்ட்டு போகணும். அப்போ ஈரான்ட்டு டைரெக்டாக போயிட்டோம்னா எல்லா பக்கம் அடி வாங்கணும். அதனால் சின்ன சின்ன ஆட்கள் எல்லாம் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்கிற மாதிரி அவங்களுடைய ப்ராக்சிஸ் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணுறதுக்காக தான் நிறைய வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஏமனை தான் இப்போ வந்து முழு மூச்சாக அமெரிக்கா வந்து இறங்கி வேலை செஞ்சுட்ருக்காங்க. அதில் இன்றைக்கி வந்து பார்த்தா அமெரிக்கா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா, அமெரிக்கா ராணுவம் ட்ரைனிங் எடுக்க மாதிரியான வீடியோவாக தான் அது இருந்திருக்கு. நம்ம முந்தானத்தே சொன்னோம், அமெரிக்கா வந்து ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் 1 மாதத்துக்கு நாங்கள் ட்ரைனிங் எடுப்போம், இந்த ஏரியாக்கெலாம் வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்தியன் ஓசனில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஏரியாவெலாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துலேருந்து வந்து வீடியோ இன்றைக்கி பார்க்கும்போது நிறைய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, இவங்க இந்த அளவுக்கு ஒரு சீரியஸான ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னா அடுத்து ஈரானை தான் அடிக்க போகிறாங்க, அதே மாதிரி ஏமனையும் ஒரு கை பார்க்குறக்காக தான் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. அதே சமயத்தில் ஈரானையோ இல்லை ஏமனையோ குறைத்து வந்து எடை போட்டக்கூடாது. என்னதான் அமெரிக்கா செஞ்சாலும் சரி, இந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களும் வந்து கூட்டு பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏமன், ஈராக், ஈரான், சிரியா இவங்கள என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து வந்து அவங்களும் வந்து தயார் நிலையில் தான் இருந்துகிட்ருக்காங்க. அதனால் இந்த தடவை டஃப்பான ஒரு சண்டை தான் போக போகுது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் இப்படி நிலைமை நடந்துட்டு இருந்தா, இப்போ வந்து ஏமனில் வந்து பண்ணிட்டு இருந்தா, மறுபக்கம் சிரியாவில் என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தா, சிரியாவுடைய அந்த அல்சஹாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூரானி வந்து சிரியாவில் வந்து நாங்கள் வந்து மீட்டு கட்டமைக்கிறதுக்காக, இடிக்கப்பட்ட இடத்தெல்லாம் வந்து மீட்டு கட்டமைக்கிறதுக்காக நாங்கள் காசை கலெக்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இட்டாலியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரீயாக வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் வந்து சிரியா காசு கொடுக்குறோம்லாம் சொல்லிட்டு இன்றைக்கி கொடுத்துருக்குற மாதிரிலாம் வந்து காட்டப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் துருக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி சிரியாவில் அந்த கொடுக்கப்பட்ட இடம் இருக்குது பாருங்கள், அதாவது அந்த ஒரு ஏரியாவே ஃபுல்லாக வந்து சிரியா வந்து துருக்கிக்கு எழுதி கொடுத்துட்டாங்கன்னு நம்ம சொன்னோமா, அதை தான் வந்து இஸ்ரேல் வந்து தடுத்துட்ருக்காங்க, அப்பப்போ தாக்குதல் பண்ணுறாங்கன்னு நம்ம சொன்னோம். அப்போ சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா பல்மேரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா, அந்த பல்மேரா ஏரியாவே துருக்கிக்கு வந்து தாரவாத்திருச்சு சிரியா. அதை பொறுத்து கொள்ள முடியாத இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்பப்போ வான் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் மீறி இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, துருக்கி வந்து அந்த இடத்துல வந்து இராணுவ நிலையத்தை அமைக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இனி நீங்கள் வந்து தாக்குதல்லாம் பண்ணக்கூடாது, நாங்கள் வந்து அந்த இடத்த வாங்கிட்டோம், இனி அதில் வந்து நாங்கள் இராணுவ நிலையத்தை கட்டுவோம், துருக்கி தான் அங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, துருக்கி வந்து அவங்களுடைய வேலையை முன்னெடுக்கிறாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறதா ரொம்ப சஸ்பென்ஸாக இருந்துட்டுருக்கு. இஸ்ரேலு தாக்குதலாம் நிறுத்த மாட்டான், அதே நேரத்தில் துருக்கி இஸ்ரேலுக்கு எதிரால எதையுமே அடிக்க மாட்டான், சும்மா சொல்லுவான் கண்டனம் தெரிவிக்கிறேன், ரொம்ப உன்னை மிரட்டுறேன் பார்த்துக்கோ அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் அடிப்பாங்களான்னு பார்த்தா அடிக்க மாட்டாங்க. ஆனால் இஸ்ரேல்காரன் என்ன பண்ணுவானா, அவன்லாம் மதிக்க மாட்டான், அவன் பாட்டு என்ன பண்ணுவான், ரூல்ஸை மீறி போட்டு தான் போயிட்டுருப்பான். இப்போ இதுக்கு நடுவில் போய் அமெரிக்காட்ட வேற போய் பேசிட்டு வராங்க துருக்கி. எந்த நம்பிக்கையில் போய் பேசுகிறாங்கன்னே தெரில. அவங்க தான் பெரிய அண்ணன், இஸ்ரேல் தான் சின்ன அண்ணன், 2 பேருமே அண்ணன் தம்பிங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும். அவங்கள்ட்ட போய் வந்து இவங்களுடைய கம்ப்ளைண்ட்டை போய் அங்கே சொல்லிவிட்டு அங்கேருந்து நீதி கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஒரு நீதியும் கிடைக்காது, பத்தாவதுக்கு F-35 விமானத்தை கொடுங்க, இந்த இஸ்ரேல் எங்கள் மேலே வந்து ஒரே உசரம் வாங்குறானுங்க தாக்குதல் பண்ணி, நாங்களும் கொஞ்சம் என்ன பண்ணுறோம் விளாண்டு பார்க்குறோன்னு கேட்குறாங்க. அமெரிக்கா 5 வருஷமாக இதோ கொடுக்குறேன், அதோ கொடுக்குறேன், இப்படி கொடுக்குறேன், அப்படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காமையே எழுத்துட்டு இருக்காங்க. இப்போ கூட போய் என்ன பண்ணியிருக்காங்க, F-35 போய் கேட்டுட்டு வந்திருக்கு துருக்கி. ஆனால் கிடைக்குங்கக்கூடிய நம்பிக்கையே இல்லை. அதுவும் இஸ்ரேல் இப்போ வந்து பார்த்தா இருக்கக்கூடிய நிலைமைக்கு கிரேட்டர் இஸ்ரேல் கான்செப்டில் எல்லாத்தையும் போட்டு முழுங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் போய் அவர்களுக்கு யாரெல்லாம் இடைஞ்சலோ அவங்களுக்கே வந்து போர் வாகனத்தையெல்லாம் அமெரிக்கா கொடுக்காது. அதனால் இப்போ துருக்கிக்கும் அடுத்து இஸ்ரேலுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். துருக்கி நேரடியாக சண்டை போட மாட்டாங்கன்னு மட்டும் தெரியும். ஆனால் இஸ்ரேல் இனி என்ன பண்ணுவான், அந்த இடத்துல இப்போ இராணுவ நிலையத்தை கட்ட விடுவானா விடமாட்டானா அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. கொஞ்சம் ஒரு பதற்றமான நிலைமை தான் சிரியாக்குள்ளேயும்.
இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகளாக இருக்குது. நம்ம அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.